முக்கியமான ஒரு விஷயம் இது மூலியமா கற்றுக்கிறது. ஸோ இன்னைக்கு பிரம்ம விமோக லீலா. ஸோ பிரம்மதேவருக்கு நடந்த அந்த சம்பவத்தை நம்ம இந்த கதையில நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அனைத்து பக்தர்களும் எல்லாம் ஆர்வமாக இருப்பீங்க இன்னைக்கு என்ன கதைகள் நம்ம வந்து பேசலான்னு. ஸோ பிரம்ம விமோக லீலா, பிரம்மர் எப்படி என்ன கண்டு அவர் வந்து குழம்பி போயிட்டாரு அப்படின்னு நம்ம முதல் தெரியும். அதாவது இந்த பகவான் கதையில வந்து பார்த்தீங்கன்னா அசுரர்களும் வந்தாங்க, அதே மாதிரி தேவர்களும் வந்து பகவானை வந்து புரிஞ்சிக்காம அவங்க செயல்பட்டாங்க. அது தேவர்களும் பகவானால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவராசி தான். பிரம்மதேவர் முதல் எறும்பு வரை எல்லாமே பகவானால் படைக்கப்பட்ட ஜீவராசி, ஜீவாத்மாக்கள். அப்படி இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் அந்த ஒரு பதவி வந்துட்டோன்னே தான் யாரு, தான் யாருக்கு தான் சேவை செய்யறோம், உண்மையான நம்மளோட முதலாளி யாரு, நம்ம தொழிலாளி முதலாளி யாரு, உண்மையான எஜமான் யாருன்னு தெரியாம எஜமான்கிட்டயே நம்ம யாருன்னு காமிக்கிற போது அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு அப்பதான் புரிய வருது. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னே நம்ம ஒரு லீலை கேட்டிருப்போம். பகவான் சிறு வயதுல இருக்கும்போது கௌமாரம் அப்படின்னாக்கா 5 வயசு 5 வயசுல அவர் வந்து இருக்கிறப்ப அவர் வந்து என்னென்ன லீலை பண்ணாருன்னு இதுக்கு முன்னே சொன்ன விஷயத்துல அதுல ஒரு தேவர் வந்து இந்திரன் தேவர். இந்திரலோகத்தின் சொர்க்க லோகத்தில் இருக்க அதிபதியா இருக்காரு இந்திர தேவர். அவர் மலையை கொடுக்குற தேவர், ரெயின். அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த நந்த மகாராஜா கிருஷ்ணனுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன பண்றாரு, வருஷம் நம்ம வந்து இந்திரன் தேவருக்கு பூஜை பண்ணுவோம், அவருக்கு வந்து இந்த மாதிரி எல்லா பச்சனங்களும் அதாவது சாப்பாடுகள்லாம் வச்சு நம்ம பூஜைக்கு பண்ணுவோம். அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, ஏன் நம்ம அவர் இந்திரன் தேவருக்கு வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து நம்ம பூஜை செய்யணும், அந்த கோவர்த்தன மலை இருக்குல்ல, இந்த கோவர்த்தன மலைக்கு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும். இது பூஜை பண்றதோட அப்போ வந்து அவருக்கு இந்திரனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. இவருக்கு வந்து நான் இவனு கிருஷ்ணர் சொல்லி வந்து இப்படி பண்ணிட்டாரு, சரி இவருக்கு நம்ம பாடம் சொல்லி தரோம்னு சொல்லிட்டு அவரு இந்த மாதிரி செய்யறப்ப என்ன ஆனிச்சு, இந்திரன் தேவர் 7 நாளைக்கு கனத்த மழை கொடுத்தாரு. மழைன்னா மழை அவ்வளோ பெரிய மழை, இங்க சாதாரண மழை பெஞ்சாலே நம்ம தாங்க மாட்டோம், வெள்ளம் ஏறிடுது. அப்போ இந்திரன் தேவன் கொடுத்த மழை பெரும் மழை, அந்த வெள்ளத்துல மூழ்கி அந்த இடமே காண போயிடும் அப்படிப்பட்ட மழை. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இடது கையால சுண்டு வரனால தூக்கி அந்த கோவர்த்தன மலையை கொடையா வச்சு அங்க உள்ள விரஜாவாசிகளை அங்குள்ள மக்களை அவர் காப்பாத்திட்டாரு. இந்த தேவத்தனுடைய தப்பு உணர்ந்துட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்டு, நீ மன்னிச்சிருங்க கிருஷ்ணா, உங்களோட இது தெரியாம நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. ஸோ அது வந்து அது மூலியமா நம்ம ஒரு கதை தெரியும். இதுக்கு முன்ன அசுரர்களும் கிருஷ்ணர் வதம் பண்ணாரு, அசுரர்களையும் டெமனையும் வதம் பண்ணாரு. அதே சமயம் தேவர்களும் கிருஷ்ணருக்கு இடையூறு கொடுத்தாங்க. அதை இடையூறுனா எப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, சரி என்னதான் செய்ய முடியும் இந்த பையனால, சின்ன பையனா இருக்கானே இவனால என்னதான் செய்ய முடியும், இவனை சும்மா அவனை சீண்டி தான் பார்ப்போமே, நோண்டி தான் பார்ப்போம் அப்படின்னு நோண்டுறப்ப, இந்த மாதிரி தொந்தர் பண்றப்ப, இந்த மாதிரி செயலை அவங்க வந்து அவங்களோட பவரை காமிக்கிறப்ப கிருஷ்ணர் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு. அதாவது டீச்சிங் பண்ணாரு அவருக்கு. இந்த மாதிரி நான் தான் முழுமுது கடவுள், நீ புரிஞ்சுக்கிற விதத்துல நான் வந்து உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி இந்திர தேவனை பண்ணாரு. அதே மாதிரி இங்க ஒரு லீலை நடக்குது, பிரம்ம விமோக லீலால பிரம்மதேவருக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு லீலை நடக்குது. அதுல பிரம்மதேவர் என்ன பண்ணாரு எது பண்ணாருன்னு நம்ம இது மூலியமா நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம நேரம் கதைக்கு போயிடலாம். பிரம்ம விமோக லீலா, பிரம்மரை குறிச்சு போய் அசந்து போய் ஷாக்கிங்கா ஆகுன ஒரு கதை தான் இந்த பிரம்ம விமோக லீலால. அதாவது ஒரு நாள் என்னாச்சுன்னா, இதுக்கு இந்த சீன் எப்ப நடக்குதுன்னா அகாசுரனை வதம் பண்ண பிறகு நடந்த ஒரு சீன். இது ஒரு சம்பவம், லீலை. ஓகேவா? அகாசுரனை எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியும். அகாசுரனை என்றால் அந்த பாம்பு மாரி வந்து அவர் வந்து வாயை திறந்து இந்த மாதிரி பண்ணாரு. ஸோ எல்லாத்துக்கும் கண்டிப்பா இந்த லீலையை கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு இதோட நான் சொல்றேன். அகாசுரன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி விளையாட போகும்போது அவர்களோட இந்த என்ன சொல்லுவாங்க, மாடு மேய்க்கும் சிறுவர்களோட பகவான் கிருஷ்ணரும் சேர்ந்து போகும்போது இந்த மாதிரி அகாசுரன் வாய்க்குள்ள கொகனை நினைச்சு உள்ள புந்துருவாங்க. இப்போ அதுலேருந்து கிருஷ்ணருக்கு காப்பாத்திடுவார். இந்த கதைக்கு அப்புறம் தான் திரும்பி வந்து இந்த ஒரு சீன் நடக்குது. இந்த கதைக்கு அப்புறம் அகாசுரன் அழிச்சு பிறகுதான் இந்த கதை நடக்குது பிரம்ம தேவருக்கும் கிருஷ்ணருக்கும். சரி, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் என்ன பண்றாங்க, கிருஷ்ணரும் அப்புறம் வந்து கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய மாடு மேய்க்கும் சிறுவர்கள், ஓகே, இடையர்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாங்க, ஒரு நாள் பிளான் பண்றாங்க, கிருஷ்ணா சரி நம்ம வந்து சாப்பிட மாடுகள் வந்து கன்று குட்டிகள் வந்து மேய்க்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி காட்டுக்குள்ள அங்கதான் புல்லுலாம் அதிகமா இருக்கு, அதுங்களை
மேய்க்கிற சமயத்தில் நம்ம அங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வீட்டில் உள்ள இந்த யசோதமா ரூனியமால எல்லாம் சமைச்சு கிருஷ்ணருக்கும் அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கும் எல்லாம் சமைச்சு கொடுத்து அனுப்புகிறாங்க. சரி நம்ம போயிட்டு கன்றுக்குட்டிங்க மேய்ச்சிட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி வரலான்னு. அப்போ வந்து பிரம்மதேவர் பார்க்குறாரு. அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிரம்மதேவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 முகம் பிரம்மதேவர். 4 முகம் பிரம்மதேவர், 4 ஹெட், 4 முகம் தான் இருக்கும். ஸோ அந்த பிரம்மதேவர் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். பிரம்மதேவர் நிறைய பிரம்மதேவர் இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து கிருஷ்ணருக்கு சேர்ந்த சிவர்களும் என்ன பண்றாங்க, காட்டுக்கு கன்றுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டே வந்து அவங்க வந்து இது போறாங்க, எங்கேயா காட்டுக்கு போறாங்க. அவங்க காட்டுக்கு போகும்போது அவங்க இந்த மாதிரி சிரிச்சு பேசி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நிறைய பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பாருங்க, நல்லா பாருங்க, ஆகாசம் அழிச்சு நடந்த இந்த சம்பவம் அது. அப்போ வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்றது, கன்றுக்குட்டிகள்லாம் என்ன பண்ணுது, கொஞ்சம் தூரம் பக்கத்துலேயே சாப்பிட்டுருக்காங்க, எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த கன்றுக்குட்டிகள் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே புல்லு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பசுமையாக இருக்குது. அங்கே இருக்கிற புல்லுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பசுமையான ஒரு புல்லு. ஓகே, அந்த புல்லு அப்படி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரமாக போகிறாங்க. அப்போ கிருஷ்ணர் சேர்ந்த அந்த சிறுவர்களும் அவங்களோட நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இந்த இதை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து தாமரை இலை இருக்குல்ல, லோட்டஸ், அதோட லீவ்ஸ், அந்த இலை எப்படி இருக்கும் அந்த வடிவத்தை, அந்த ஷேப்ல கிருஷ்ணர் உட்காந்துருக்க மாதிரி இருக்குமா, கிருஷ்ணரும் அந்த சுத்தி உட்காந்துருக்காங்க, தாமரை இலை அது மாதிரி வர்ணிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உட்காந்துட்டு கதைகள் எப்படி அவருக்கு பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இப்படியே ஜோக் பண்ணிக்கிட்டு கிருஷ்ணருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கன்றுக்குட்டிகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரமா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போயாச்சு கன்றுக்குட்டிகள் கால்ஃபுல்லாம். அப்ப வந்து கோபர் என்ன சொல்றாங்க, சரி அங்க இருங்க நம்பர் என்ன சொல்றாங்க, கிருஷ்ணனுடைய கிருஷ்ணா இந்த பாரு கிருஷ்ணா, கன்றுக்குட்டிகள்லாம் கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போயிடுச்சு, இப்படியே போனாக்கா திடீர்னு நம்மளுக்கு நேரம் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்பணும், இந்த மாதிரி கன்றுக்குட்டிகள்லாம் நாங்க போய் கூட்டிட்டு வரோம், நீங்க இருங்க. அப்ப கிருஷ்ணர் சார், பரவாயில்ல, நீங்க இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போய் கன்றுக்குட்டி கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி கிருஷ்ணா, நீ போயிட்டு வா, நான் போயிட்டு எத்தனையோ செகண்ட்ல வந்து அப்படின்னு சொல்லுவாங்க, வடிப்பாங்க. பாருங்க இந்த சீன், இந்த ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த கோபர்கள்லாம் சொல்றாங்க, அங்க உள்ள சிறியர்கள்லாம் சொல்றாங்க, விடியற் போல சிறுவர்கள்லாம் சொல்றாங்க, கிருஷ்ணா நீ போயிட்டு நொடியில வந்தேன் நான். அதெல்லாம் நான் வந்துருவேன், நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, சாப்பிடுங்க, நான் வராம வந்து சாப்பிடாம இருக்காதீங்க அப்படின்னோடனே இப்போ எல்லாரும் என்ன பண்ற, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் கன்றுக்குட்டி தேடி போயிடுவாரு. கிருஷ்ணர் கன்றுக்குட்டி தேடி போயிட்டு இருப்பாரு, போவாரு, கன்றுக்குட்டி காணா போயிடும். என்னது நம்ம கண்ணுக்கே கன்றுக்குட்டி வந்து காணா போச்சு. அங்க போய் பார்த்தா கன்றுக்குட்டி காணா போயிடும். தேடுவார் எல்லாம் காணா போயிடும். ஆனா அவருக்கு வந்து அதுக்கு முன்னே அவருக்கு தெரிஞ்சிடும், இது வந்து பிரம்மர் வந்து லீலை பண்ண போறாரு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இது 10வது அத்தியாயத்துல இதுதான் சொல்லி, அகம் ஆத்மா குடாகேஷா சர்வபூதேஷ ஸ்திதா, அர்ஜுனா எல்லா உயிர்களின் இதயத்திலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவும் கிருஷ்ணன் இருக்காரு. அப்போ உள்ளுக்கு தான், அதாவது 360 கேமரா கூட நம்ம ஏமாத்திடலாம். இப்போ எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குல்ல, அந்த கேமரா கூட நம்ம வந்து வேறமே ஹேக் பண்ணியோ ஏதாச்சும் அழிச்சியோ ஏதாச்சும் நம்ம வந்து பண்ணிடலாம். ஆனா கிருஷ்ணர் இதயத்துல நம்மளுக்கு கேமரா மாரி அவர் விட்னஸ், அவர் தான் வந்து சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லா ரகசியத்திலையும் உள்ளுக்கு வந்து என்ன நடக்குது எல்லா நாலேஜும் அவருக்கு தெரிஞ்சிடும். அது இங்க கிருஷ்ணர் 5வது அத்தியாயத்துல கீதையில சொல்றேன், 5வது 15 சொல்றாரு, சர்வஸ்ய சகம் ஸ்ரோதி சன்னிவிஷ்டோ, நான் எல்லாரோட இதயத்திலும் வீட்டு உள்ளேன், அது பரமாத்மா இருக்கேன் அப்படின்ற விஷயம். அப்போ அதே மாதிரி பிரம்ம படைச்சாரு. படைப்பு கிருஷ்ணனுடைய படைப்பு யாருன்னா பிரம்மதேவர். அப்படிப்பட்ட பிரம்மதேவர் அவர் இதயத்திலும் பரமாத்மா கிருஷ்ணர் இருக்கு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து யாரு பண்றா இந்த சூழ்நிலை. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, உடனே அவர் ஆக்ஷன் பண்ணல, சரி பாப்போம் என்னதான் நடக்குது. சரி கன்றுக்குட்டி காணா போச்சு, அந்த கன்றுக்குட்டி யார் திருடுறாங்கன்னா பிரம்மர் திருடிடுவாரு. சரி என்ன பண்றாரு, சரி அப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து அங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்களா கோபர்கள், இந்த இடைக்குற சிறுவர்கள், அவர்களுடைய கிருஷ்ணனுடைய நண்பர்கள். அப்ப அங்க பார்க்க வர்றாரு, அங்கேயே பார்த்தா நண்பர்களும் காணா போயிட்டாங்க. அவருக்கு ஒரு இதா போயிடுச்சு, ஆஹா பிரம்மதேவரு என்னமோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட பண்ண பாக்குறாரு அப்படின்னோட என்ன நினைக்கிறாரு, நம்ம கிருஷ்ணன் என்ன பண்றாரு,
சரி அப்படியா, பிரம்மதேவருக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் என்ன பண்றாரு, பிரம்மதேவர் எதுவுமே அவர் பண்ணல. பிரம்மதேவர் எத்தனை கன்றுக்குட்டிகள் அவர் திருடினாரு அந்த கணக்கும் அவர் கிருஷ்ணருக்கு தெரியும். எத்தனை இவ்வளோ கன்றுக்குட்டிகள். அதே மாதிரி எத்தனை சிறுவர்கள் அவருடைய அந்த இடையக்கூடிய சிறுவர்கள் இருந்தாங்களோ அதுவும் அவருக்கு தெரியும். எத்தனை பேர் இருக்காங்க, கன்றுக்குட்டி எத்தனை இருந்துச்சு, என்ன வடிவம், என்ன நிறம், எவ்வளவு உயரம், எல்லாம் அங்க அவருக்கு எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஒரு காப்பி, ஒரு போட்டோ செட் காப்பி பண்ணா எப்படி இருக்கும், நம்ம என்ன போட்டோ செட் பண்றோமோ அது அப்படியே ஜெராக்ஸா அப்படியே இருக்கலாம். அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் முழுசா அங்கங்க எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு தெரியும். ஸோ அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, சரி பிரம்மதேவருக்கு நம்ம வந்து பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு கிருஷ்ணன் நினைக்கிறாரு. அப்போ வந்து மணி ஆயிடுச்சு. இப்போ மணி ஒரு சாயந்தரம் ஒரு 6-7 வச்சுங்களேன். வீட்டுக்கு எல்லாம் போய் ஆகணும். அங்கே வந்து எல்லா சிறுவர்களுடையும் அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி பசுக்குள்ள வந்து கன்றுக்குட்டி மேய்ச்சிட்டு வந்துட்டோம்னா அதுங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க எல்லா பசுவும். இப்போ கிருஷ்ணர் பார்த்தாரு, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, பிரம்மதேவருக்கு பாடம் சொல்லி தர்ற வகையில அவரே அந்த காணா போன கன்றுக்குட்டிகளாகவும் காணா போன சிறுவர்களாகவும் அந்த அவர் கூட இருந்தாங்களா நண்பர்கள் ஆகவும் உருவாகி வீட்டுக்கு போறாரு. எத்தனை கன்றுக்குட்டிகள் காணா போனதோ அதே அமௌண்ட்ல, அதே அந்த எத்தனை எண்ணிக்கையிலையும் சிறுவர்கள் எத்தனை பேர் காண போனோம் அதே இது மாதிரியும் அதே மாதிரி ஒரே மாதிரி ஒரு வித்தியாசம் தெரியாது. மாறி உருவமா அத்தனை உருவமும் மாறி கிருஷ்ணர் அவர் வீட்டுக்கு போறாரு. இது அங்க அந்த ஊருக்கு போறாரு. அப்ப எல்லாரும் வீட்டுக்கு போனோன்னா எல்லாரும் அந்த அன்னைக்கு என்னைக்கும், அதாவது பிள்ளைங்க மேல பெத்தவங்களுக்கு பாசம் இருக்கும், அது நார்மல். அது அது எல்லாத்தையும் பெத்த பிள்ளைக்கு எல்லாமே பாசம் இருக்கும், அன்பு இருக்கும், எல்லாரும் இருக்கும். ஆனா அந்த அன்னைக்கு அதிகமான பாசம், அதிகமான ஒரு ஆனந்தம், ஒரு திடீர்னு ரொம்ப நாள் சென்று ஒரு பர்சன் பார்த்து அது போல ஆனந்த கண்ணீர் வந்து கட்டி தழுவி, சோ உனக்கு இவ்வளவு நாள் ஆச்சே பார்த்து, இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு நாள் நீ எங்க போயிருந்த அப்படிலாம் கேட்கறது உண்டு. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி அப்ப அந்த மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி உருவாவி கன்றுக்குட்டி எத்தனை காணாமச்சு அத்தனை கன்றுக்குட்டிகளாகவும் எத்தனை கோபுரங்கள் காணப்படுங்க அத்தனை பேரும் உருவாவி அவங்க வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் அந்த அன்னைக்கு பெரும் ஆனந்தம், பெரிய சந்தோஷமாகி உச்சி குளிஞ்சு ரொம்பவே கட்டி பிடிச்சி இது பண்ணி எல்லாம் எங்கப்பா. அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து என்ன அர்த்தம்னா, பொதுவாகவே அங்க இருக்கிற எல்லாத்துக்கும், கோபியர்களுக்கும் அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். எல்லா விருச்சவாசிகளுக்கும் எல்லாம் கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். அப்ப கிருஷ்ணரே அவங்க மகனா வர்றதும், கிருஷ்ணரே அங்க உள்ள கன்றுக்குட்டியா வர்றப்ப அங்குள்ள பசுக்களும் அங்க இருக்கிற அந்த பிள்ளைங்களோட தாய்மார்களும் ரொம்ப ஆனந்தம். ஆனா அவங்க வந்தது கிருஷ்ணர் தெரியல. ஆனா அந்த பிள்ளைங்களை பார்த்தோன்னா உடனே கட்டி அணைச்சி ரொம்ப இவ்வளவு நாள் இங்க போயிட்டு இவ்வளவு இப்பதான் வந்துட்டே பாபா குளிப்பாட்டி தில்லாக்கெல்லாம் வச்சு விட்டு நல்லா உடுத்தி விட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதே மாதிரி நாட்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நாட்கள் ஓடுறப்ப இந்த சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணலீல பாத்தீங்களா, கிருஷ்ணர் தனிப்பட்ட முறையில வந்து லீலை செய்வாரு, பலராமக்கான தனிப்பட்ட லீலை செய்வாரு. சில பேர் சேர்ந்து பலராமர் கிருஷ்ண பலராமம் சேர்ந்து லீலை செய்வாங்க. அப்ப இந்த லீலை வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு பலராம போல, அந்த அன்னைக்கு பலராம போல, அதனால வந்து கிருஷ்ணருக்கு மட்டும் தான் இந்த விஷயம் என்னன்னு தெரியும். அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி காலங்கள் மாச கணக்கு போயிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, பிரம்மதேவர் திருடி வச்சதுதான் கன்றுக்குட்டியும் திருடிட்டாரு, அந்த கிருஷ்ணர் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்ட சிறுவர்கள் எல்லாத்தையும் திருடி அவர் இடத்துல வச்சுக்கிட்டாரு, பிரம்மதேவர் இடத்துல வச்சுக்கிட்டாரு. இப்போ வந்து பிரம்மதேவருக்கு இதுக்கு ஒண்ணு அவர் பார்க்கல, நான் திருடிட்டேன், இதுக்கு மேல கிருஷ்ணா நீ அவதிப்படுவ, இதுக்கு கிருஷ்ணா நீ வந்து ரொம்ப யோசிப்ப, எங்க போயிட்டு அங்கே இது பண்ணி தேடி அலைவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிரம்மதேவர் இருந்தார். அவர் ஒரு இதுல திங்கிங்ல இருந்தாரு. அப்படி இருக்கும் போது அப்ப என்ன ஆச்சுன்னா, இப்படியே ஓடிக்கிட்டு காலம் மாச கணக்கு போகுது, அப்படியே அந்த நாட்கள் கடந்து போகுது. ஏன்னா அவங்க பிரம்மதேவருடைய சக்தியால மயக்கும் சக்தியால கொடுத்து அப்படியே தூங்க வச்சுட்டாரு. அவர் கடத்திட்டு போன கன்றுக்குட்டிகளும் அவர் கிருஷ்ண கூட இருந்த எல்லா பிள்ளைங்களும் சிறுவர்களும் இடையக்குழு சிறுவர்களும் கிருஷ்ணர் கொடுத்த அந்த மயக்க சக்தியில் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவர் இடத்துல அவர் ஒரு கொகைக்குள்ள வச்சிருப்பாரு எல்லாத்தையும், யாரே பிரம்மதேவர். அப்ப இந்த மாதிரி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் பாத்தீங்கன்னா
எத்தனை பேர் கன்றுக்குட்டி காணா போனச்சோ, எத்தனை சிறுவர்கள் காணா போனாங்களோ அத்தனை கணக்குல கிருஷ்ணர் இங்க அவரோட லீலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த உருவமா மாறி இங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்க, கோவர்தன மலை சைட்டு அப்படி கிருஷ்ணரும் பலராமரும் போறாங்க. போறப்ப வந்து அந்த ஒரு கட்டம் வந்து அப்பதான் பலராமருக்கே அந்த ஒரு விஷயம் புரிய வருது. அவருக்கும் ஏற்கனவே ஒரு சந்தேகம் வரும். இவன் என்னமோ பண்ணியிருக்கான் கிருஷ்ணர் என்னமோ பண்ணிட்டாயா, இல்லைன்னா இப்படி நடக்காது அப்படின்னு பலராமருக்கு அவருக்கு ஒரு இது தெரியும். அப்படி இருக்கிறப்ப அப்ப வந்து என்ன பண்றாரு, கிருஷ்ண பலராம நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது இவங்க கூட கோபுரங்கள்லாம் போறாங்க, கன்றுக்குட்டிலும் போகப்ப மலையிலிருந்து மேய்க்கக்கூடிய அந்த பசுகள் கன்றுக்குட்டியை பார்த்தோன்னு ஓடி வந்து ரொம்ப துள்ளி கொதிக்குது. அப்ப வந்து அந்த துள்ளி கொதிக்கிறது அங்க இருக்கிற அந்த அந்த மாடு மேய்க்கும் அந்த ஆயுர்குலவர்கள் எல்லாம் திரும்பி இறங்கி வந்து ரொம்ப கட்டி அணைக்கிறாங்க பிள்ளைங்கள. அப்ப பலராமருக்கு அவருக்கு ஒரு விஷயம் தெரியும், கிருஷ்ணர் என்னமோ பண்ணியிருக்கான், கிருஷ்ணர் தான் செஞ்சிரு அப்படின்னு அவருக்குள்ள அந்த ஒரு டக்குன்னு அந்த ஒரு இது வந்துடும். அப்ப வந்து பலராமர் பாக்குறாரு, என்ன என்னைக்கும் இல்லாத தன் மகளை கொஞ்சுறாங்க, இன்னைக்கும் இல்லாத பசு அன்னாடிக்கு தான் பாக்குது, ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறப்ப வந்து விஷுவல் ஓகே, அதாவது என்னதான் அந்த மாதிரி அது பாக்குறப்ப வந்து அந்த பலராமருக்கு சந்தேகம் வருது. இப்ப என்ன பண்றாரு, கிருஷ்ணா எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ கிருஷ்ணன் கேட்குற, என்ன பலராமா அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம், என்ன நடந்துச்சு, ஏன் என்னைக்கும் இல்லாத அதிசயம் நான் இன்னைக்கு நான் பாக்குறேன். ஏன்னாக்கா பலராமருக்கு வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணாலும் அவருக்கு வந்து கண்டுபிடிச்சிருவாரு. அது மாதிரிதான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா காளியா அந்த நாகம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து தாக்க வரும். காளியா அந்த கிருஷ்ணர் வந்து நடனம் ஆடுவார். அது மேல இந்த கதை கூட வந்து பக்தர் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா நடனம் ஆடுவார். அப்ப அந்த 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 சீனை பாத்தீங்கன்னா எல்லாரும் நந்த மகாராஜும் சரி யசோதம்மா ரோனி மேல சொல்லுவாங்க, தம்பி ரொம்ப அது ஆபத்துல இருக்கா, போய் காப்பாத்து பலராமா, என்ன பலராமா. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த திண்ணில மாதிரி திண்ணினா அந்த உட்கார் ரெஸ்ட் பண்ற இடத்துல வந்து அப்படியே படுத்து கால் அப்படி கையை வச்சுக்கிட்டு அவன் வந்துருவான் எல்லாம் அவன் சரிதான் அவன் வந்துருவான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, நந்த மகாராஜும் யசோதா அம்மா ரோனி என்ன பண்றாங்க, அங்க வந்து ஒரு கொடூர விஷம் உள்ள அந்த நாகம் வந்து தம்பி சாப்பிட்ற போது அவனை போய் காப்பாத்து. ஆனா பலராமர் ஒரு ரேஷன் கொடுக்க மாட்டாரு. வந்துருவான் ஜோ, எல்லாம் ரொம்ப பண்ணாதீங்க. அப்ப வந்து எல்லாத்துக்கும் ஆத்திரம் வரும். உன் தம்பி மேல உனக்கு சுவாசமே இல்லை, அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், இது பண்றான். ஏன்னா பலராமன் தெரியும் யாருன்னு, அவரு சக்தி வாய்ந்தவர், அவர் எப்படி வந்துருவாருன்னு தெரியும். சரி இவங்க பண்ற அலப்புறையில் நம்ம என்னதான் பண்ணுவோம், அவரு கிருஷ்ணன் என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பலராமன் உட்காந்து பாப்பாரு. அந்த மாதிரி இந்த சீனியை அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு அப்ப கிருஷ்ணர் கேட்கிறாரு, என்ன என்னைக்கு இல்லாத கன்றுக்குட்டியும் என்னைக்கு இல்லாத இந்த சிறுவர்களையும் ரொம்ப கட்டி தழுவி ரொம்ப ஆனந்தம் அடைகிறாங்க, அப்படி என்ன கிருஷ்ணா நடந்துச்சு அப்படின்னு சந்தேகத்தோடு கேட்பாரு. அப்புறம் தான் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லுவாரு, பலராமா பலதேவா, இந்த மாதிரி ஒரு நாள் நாங்கெல்லாம் சாப்பிட போயிருந்தோம் கன்றுக்குடியை மேய்க்கும் போது இந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரம்மதேவர் வந்து கன்றுக்குட்டிகளையும் இந்த மாதிரி வந்து நம்ம கூட இந்த நண்பர்கள் எல்லாத்தையும் கடத்தி வச்சுட்டாரு, அதனால நானா மாறி வந்துட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் அது பலராம் கிட்ட சொல்லுவாரு. இப்படிதான் இதான் நடந்துச்சா, நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், இதுல என்ன ஒரு மாற்றம் இருக்கு, என்னைக்கு இல்லாத இந்த பசுக்களும் கற்றுக்குட்டிகளும் இதுல இன்னமும் ஒரு அம்சம், இது என்னமோ ஒரு விசித்திரமா இருக்க, நம்மளுக்கு பாக்குறப்பே அது ஒரு அமிர்தமா இருக்கு, அதனால சந்தேகப்பட்டேன், அதான் இப்படி நடந்துருச்சா அப்படின்னு அவர் வந்து கிருஷ்ணர் பலராம் கிட்ட சொல்லுவார். ஸோ இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கு. எல்லாரும் அதாவது கன்றுக்குட்டியும் கோபர்களும் அந்த இடைக்கூட சிலுவர்களும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து பிரம்மத்தை திருடி வச்சுட்டாரு. அப்படியே மாச கணக்கா அனுச்சு அப்படியே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆயிட்டோன்னே திரும்பி வந்து பிரம்மதேவரே சரி என்னதான் நடக்குது, கிருஷ்ணரை வந்து என்னதான் அங்க வந்து நடத்துற, நம்மளும் வந்து ஒரு வருஷம் ஆச்ச, நம்ம வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பாக்குறாரு. அவருடைய அம்ச வாகனத்துல, அதாவது அம்சம்னா என்ன சொல்றாங்க, ஸ்வான் அன்னப்பறவை அவருடைய வாகனம், அவருடைய வீக்கல்ஸ், அவருடைய வாகனத்துல வர்றாரு, விசிட் பண்றாரு. சரி என்னதான் இருக்குது, நம்ம தான் சம்பவம் செஞ்சுட்டுமே, நம்ம தான் திருடி வச்சுட்டுமே, அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்க வர்றாரு. பார்க்க வர்றப்ப அதே சீனு, அதே மாதிரி உட்காந்து கோபுரங்கள்லாம் உட்காந்து அதே மாதிரி சாப்பிட்றாங்க, கன்றுக்குட்டியில மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னது நடக்குதுங்க,
ஒண்ணுமே புரியலையே, தலையும் புரியல வாழும் புரியலையே. இதுதான் நம்ம கடத்தி வச்சுட்டோமே, இவங்களதான் கடத்தி வச்சுட்டோமே, கன்றுக்குட்டி தான் நம்ம கடத்தி வச்சுட்டோமே. இப்படி எல்லாத்தையும் கடத்தி வச்சு எப்படி அதே அமௌண்ட், அதே அதே கணக்குல, அதே அதே தொகையில, அதே மாரி அதே கோப்பீர்கள், அதே இந்த பசு கன்றுகள் இப்படி இங்க இருக்கு. அப்படி என்ன பண்றாரு, திரும்பி அந்த ஸ்வான், அது அன்னப்பறவை வாகனத்துல, அம்ச வாகனத்துல வந்து ஏறி போய் அவர் அந்த பகுதியில பாக்குறாரு. பார்த்தா திருடு அங்கேதான் இருக்காங்க, மயங்கி தூங்கிட்டு இருக்காங்க. இது 1 வருஷம் காலகட்டமா நடந்துருச்சு. அதாவது அக்காசுரனை அடிச்சு, அந்த பாம்பு மாரி இருந்தால கொகை, அதை அடிச்சு அதுக்கு நடந்த ஒரு சீன். அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, அதுக்கு முன்னே வந்து கோபுரங்கள்லாம் பேசுவாங்க. பாத்தீங்களா கிருஷ்ணா, இந்த அக்காசுரன் தானே என்கிட்ட காப்பாத்தின, நேத்து தானே என்கிட்ட இந்த மாதிரி பண்ண, நீ இந்த மாதிரி எங்களை காப்பாத்தின, அக்காசுரன் காப்பாத்தின அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அது பேசிட்டு இருக்கும்போது அந்த சீன் பாத்தீங்கன்னா, அந்த சீன் நடந்து 1 வருஷம் ஆச்சு பாருங்க. அப்ப 1 வருஷத்துல வந்து பிரம்மதேவர் வந்து பாக்குறாரு. பிரம்மதேவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதே அமௌண்ட்ல வந்து இங்க இருக்கு. என்னடா இது வந்து நம்ம கடத்தி வச்சது இங்கே இருக்க, என்ன நடந்திருக்கும் அப்படி பார்க்கும்போது அவருக்கு மண்டை சுற்றி போயிடுச்சு. அவருக்கு இல்லையே, எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கு, எங்கேயோ ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இது நடந்திருக்கு, நான் திருடி வச்சது எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படின்னு பிரம்மர் அப்படியே மண்டை சுற்றி போய் அப்படியே உட்காந்துடுறாரு. ஒரு கட்டம் கதி கந்தி போயிடுறாரு அவர். ஸோ நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோமா, சக்தி வாய்ந்த நபர்கிட்ட நம்ம ஏதாச்சும் நம்ம இது பண்ணிட்டோமா அப்படின்னு வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அப்படியே ஒரு கட்டம் அப்படியே உட்காந்துடுறாரு. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் முதல் செக் பண்ணிட்டு அவர் வந்து அந்த அம்ச வாகனத்துல, அதாவது அந்த அன்னப்பறவை ஸ்வான் அந்த வெஹிக்கிள்ஸ்ல, அன்னப்பறவை வாகனத்துல இறங்கி கிருஷ்ணரை பார்க்க வர்றாரு. கிருஷ்ணரை பார்க்க வர்றப்ப அவருக்கு தான் அது சொன்னேன், பிரம்மர் வந்து அவர் என்ன பண்றாரு, அவருடைய அகங்காரத்துல நான் வந்து 4 முகம், எனக்கு சக்தி இருக்கு, ஆனா உண்மையா பக்கத்துல அந்த சக்தி கொடுத்தது யாரு, கிருஷ்ணர் தான் அவருக்கு அந்த சக்தி கொடுத்தாரு. படைக்கும் தொழில கொடுத்தாரு, பொறுப்பு, இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் தொழில உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாரு. அந்த ஒரு பொறுப்பு அவருக்கு வந்துட்டோன்னே, அந்த ஒரு இது வந்துட்டோன்னே அவருக்குள்ள ஒரு அகங்காரம், நான் வேதமே எனக்கு வந்து தெரியும், முழு எனக்கு சக்திகளும் இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அப்ப இந்த மாதிரி கதைகள் வந்து போயிட்டு இருக்கும்போது பிரம்மதேவர் என்ன பண்றாரு, என்ட்ரி ஆகுறோன்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்கறாரு, கிருஷ்ணா உண்மையிலே யாரு நீங்க, எனக்கு இவ்வளவு நாள் எனக்கு ரொம்ப நான் இன்னும் தப்பு பண்ணிட்டோன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னன்னா, எந்த கன்றுக்குட்டிகளையும் எந்த சிறுகளையும் நான் வந்து கடத்தி வச்சனோ அதே அமௌண்ட்ல அதே அக்கௌண்ட்ல இருக்க, அப்ப நீங்க உண்மையிலே சக்தி வாய்ந்தவர் தான், என்னை மன்னிச்சிருங்க கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவர் வந்து தமார்னு காலில் விழுகுறாரு. யாரு காலில், கிருஷ்ணர் காலில். ஏன்னா கிருஷ்ணர் சாட்சாத் பகவான், முழு முதல் கடவுள். அவர்கிட்ட போய் விளையாடலாமா? இப்ப பிரம்மதேவருக்கு அவர் பாடம் சொல்லி தரதுனால அவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணா நீ மன்னிச்சிரு, நான் வந்து நான் வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டமார்னு விழுந்தார். ஒரு கட்டை இருக்குல்ல, ஒரு கட்டை டமார்னு போட்ட எப்படி விழுவோம் அந்த மாதிரி பொத்துன்னு வந்து காலில் விழுறாரு. விழுந்தாலும் அப்ப கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாரு, நீ மன்னிச்சிரு கிருஷ்ணா, நான் வந்து மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன், இந்த தவறு இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த மாதிரி இந்த 1 வருஷம் காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பிரம்மதேவர் என்ன பண்றாரு, கோபர்கள் எல்லாத்தையும் வந்து திரும்பி கொடுக்குறாரு, கன்றுக்குட்டி திரும்பி வருது. அப்ப வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, அதே சீன் நடக்குது. இப்ப அதாவது எங்க முடிஞ்சிச்சு, அந்த எல்லாரும் வந்து உட்காந்துட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்து உட்காந்துறப்ப அதே மாதிரி, அதாவது அது அழகா வர்ணிப்பாங்க, தாமரை இலைய மாரி உட்காந்துறாரு கிருஷ்ணர். தாமரை இலை எப்படி அந்த ஷேப் இருக்குமோ அந்த ஷேப்ல எல்லாம் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க. அப்ப வந்து திரும்பி இதே சீன் வந்து திரும்பி ஜாயின் ஆகுது. அப்ப என்ன பண்றது, திரும்பி கிருஷ்ணர் அந்த பிரம்மதேவர் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்றாரு, அவரோட தப்பு உணர்ந்து எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்றாரு. அப்ப திரும்பி என்ன ஆகுது, திரும்பி அதே கோப்பர்கள் அதே கன்றுக்குட்டிகள் வந்து அங்க மாடு மேய்க்குது. அதே மாதிரி கிருஷ்ணர் அங்கே அந்த கன்றுக்குட்டிகள்லாம் கூட்டு வர்றாரு. கிருஷ்ணா வந்துட்டியா, சொன்ன மாரி 1 செகண்ட்ல வந்துட்டேன். கிருஷ்ணர் போய் பாப்பாரு, சிரிப்பு வரும் அவருக்கு, இது 1 வினாடியில வந்துட்டியா, ஆமா 1 செகண்ட்ல போனதும் உண்மையா 1 செகண்ட்ல வந்துட்டேன் அப்படின்னுவாங்க. ஆனா வந்து இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு தெரியாது 1 வருஷமா பிரம்மதேவரால் கடத்தப்பட்டு கொகைக்குள்ள இருந்தமே அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டாங்க.
அப்ப வந்து அந்த திரும்பி ரிட்டர்ன் பண்றோன்னா அது என்ன ஆகுது, திரும்பி கிருஷ்ணர் வந்துட்டோன்னே எல்லாம் சொல்றாங்க, கிருஷ்ணா சொன்ன மாரி ஒரே வினாடியில வந்துட்டேன், பாப்பா உன்கிட்ட அந்த டைமிங்கு சொல்லவே வேணாப்பா அப்படின்னா. கிருஷ்ணர் ஒரு மனசு சரி, ஒரு வருஷமா நான் ஒரு நொடியில வந்துட்டேன், அதுவும் நீங்க வந்து எனக்காக சாப்பிடாம இருக்கீங்க. அது ஒரு கோபுரம் சொல்றாரு, உனக்காக கிருஷ்ணா இங்க பாரு எல்லாமே சாப்பிடாம இருக்கும். கிருஷ்ணன் சொல்ற, ஒரு ஒரு வருஷமா நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. ஏன்னா வந்து கிருஷ்ணர் பிரம்மதேவர் கடத்தி வச்சு ஒரு வருஷம் ஆச்சு அந்த அந்த சீனு. அப்படி இருக்கும்போது அப்புறம் வந்து எல்லாரும் பண்றாங்க, திரும்பி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கண்டுபிடி வாங்க மணியாச்சு கிருஷ்ணா நம்ம போனோம். அவங்களுக்கு கணக்குப்படி பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி அவங்க கணக்குப்படி பார்த்தா அந்த ஒரு நாள் அந்த அந்த சீன் நடந்திருக்கு. ஆனா உண்மையா பார்க்க போனா ஒரு வருஷம் ஓடிடுச்சு, அது காலகட்டம் எல்லாமே ஒரு வருஷம் ஓடிடுச்சு. அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த காட்டு வழியா வர்றப்ப அக்காசுரனை வந்து அவங்க காமிக்கிறாங்க, பாத்தியா கிருஷ்ணா அழிச்சது பத்தி. அக்காசுரன் அந்த அந்த கொல்லப்பட்ட அந்த அக்காசுரன், இந்த பாம்பு மாரி உருவம் எடுத்து வந்தாரு அசுரன், அது அப்படியே அந்த பாடி அங்க அப்படியே இருக்கும். அப்ப வந்து சொல்றாங்க, பாத்தீங்களா இப்பதான் அழிச்சே நீ வர இப்படி. ஆனா அது அழிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு, அழிச்சு ஒரு வருஷம் ஆச்சு. ஆனா அவர் கிருஷ்ணா இப்பதானே அழைப்பாரு, இந்த அளவுல காப்பாத்தின. கிருஷ்ணன் எல்லாம் சிரிப்பாரு, வர உங்களை காணா போய் ஒரு வருஷம் ஆச்சு, ஆனா இப்பதான் என்னமோ வந்த மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிருஷ்ணர் மனசுக்குள்ள வச்சு பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் எல்லாரும் திரும்பி வந்து போறாங்க. அந்த அந்த லீல எந்த எப்படி நடக்குது, கிருஷ்ணர் திரும்பி பாக்குறாரு, எல்லாரும் திரும்பி எல்லாரும் கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா அந்த மொத கிருஷ்ணர் வந்து காணா போன கண்டுக்குட்டிகளாம் வந்தார்ல, காணா போன சிறுவர்கள்லாம் வந்தார்ல, ஆயர்கோட சிறுவர்கள்லாம் வந்தார்ல, அவங்கள மாரி அந்த அன்னைக்கு இல்ல. இன்னொருத்த பாயிண்ட், ஆரம்பத்துல காணா போன கன்றுக்கெல்லாம் வந்தாரு, காணா போன பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க எல்லாமே அந்த அந்த பிரஜாவாசிகளோட பிள்ளைங்களாம் வர்றப்ப, கோபியர்களோட பிள்ளைங்களாம் வர்றப்ப என்ன ஆனந்தம் இருந்துச்சோ அந்த அன்னைக்கு கொஞ்சம் டிஃபரா இருந்துச்சு, எப்போது மாதிரி தான் இருந்தாங்க. அப்ப இது இது வந்து பலராம பாக்குறாரு, ஆஹா இது வந்து பழைய, அதாவது கிருஷ்ணரா இருந்த அந்த உருவங்கள் இல்ல, ஒரிஜினல் வந்தாச்சு. பாக்குற கிருஷ்ணர் எல்லாம் பாக்குறாங்க, எப்போது மாதிரி அந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வந்து பிரம்மதேவர் இதுல இருந்து என்ன அவர் வந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டாருன்னா, ஒரு விஷயத்தை, அது பிரம்மதேவர் வந்து அவருக்கு பொறுப்பு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா படைக்கும் தொழில கொடுத்தாரு. மும்மூர்த்திகளை அவரும் ஒரு மூர்த்தி, அதாவது விஷ்ணு, சிவன், பிரம்மா. விஷ்ணு காத்தல், சிவன் அழித்தல், பிரம்மா படைத்தல், படைக்க பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தாரு. அந்த படைப்பு அந்த பொறுப்பு கொடுத்து அவர் என்ன பண்ண, அகங்காரம் வந்துருச்சு அவருக்குள்ள. என்னாலும் எல்லாம் செய்ய முடியும், நான் படைச்சது தானே, என்னால அது வந்து எல்லாத்தையும் மாத்த முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. ஆனா கிருஷ்ணனாலே, ஏன்னா கிருஷ்ணன் தான் பவரே கொடுத்தாரு பிரம்மதேவருக்கு. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பிரம்மதேவர் வந்து நாகமுகம் பிரம்மதேவர், அது ஒரு சீன் வரும். இதுல இருந்து ஒரு சீன் நான் வந்து சொல்லி ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன். கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு வந்து பிரம்மதேவர் போவார், அவரோட அரண்மனைக்கு போவார். யாரு, பிரம்மதேவர் பார்க்கும்போது கிருஷ்ணர் பார்த்துக்கு முன்னே செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க, அது காவலாளர். அப்ப வந்து பிரம்மதேவர் என்டர் ஆகிறதுக்கு முன்னே அவர் ஸ்டாப் பண்ணுங்க, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு பிரம்மதேவர். இந்த சீன் நடக்கிறதுக்கு முன்னே அந்த சீன் ஒன்று நடந்துடும். என்னன்னா, பிரம்மதேவர் வந்து கிருஷ்ணர் பார்க்க போறதுக்கு முன்னே கீழே அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க, என்னத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நான் கிருஷ்ணர் பார்த்து கிருஷ்ணர் பேசணும். அவர் உள்ளுக்கு ரொம்ப பிஸியா இருக்காரு. இல்ல போய் சொல்லுங்க, நான் வந்திருக்குன்னு சொல்லுங்க, நீங்க வந்து கிருஷ்ணர் உள்ள விடுவாங்க. அப்ப வந்து கிருஷ்ணர் சொல்லுவாரு, இந்த மாதிரி பிரம்ம தேவர் வந்திருக்காரு அப்படின்னு போய் சொல்லுவாங்க. எத்தனை முகம் பிரம்மதேவர்னு கிருஷ்ணர் கேட்பாரு, எத்தனை புறம் வந்திருக்காரு, எத்தனை முகம் கொண்டவர்னு. அப்போ செக்யூரிட்டி கார்டு அந்த என்ன பண்ணுவாங்க, காவலர்கள் போய் கேட்பாங்க, பிரம்மா நீங்க எத்தனை முகம், எத்தனை முகமா, பிரம்மதேவர் சொன்ன உள்ள விட்டுருக்கணுமே, என்ன உள்ள விடாம எத்தனை முகம் இருக்கு அதெல்லாம் அவருக்கு இல்ல நீங்க இந்த பதில் சொல்லலைன்னாக்கா நாங்க உள்ள விட மாட்டோம். பிரம்மதேவர் குழம்பி போயிடுறாரு. என்ன பிரம்மதேவர் சொன்னோன்னா உள்ள விட்டுருக்கணுமே, நேரத்துக்கு உள்ள விடாம என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, சரி போய் சொல்லி நாகமுகம் பிரம்மதேவர் வந்திருக்கு. அப்போ போய் கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி சொல்றாங்க, செக்யூரிட்டி கார்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நான்கு முகம் கொண்ட பிரம்மதேவர் வந்திருக்காரு. உள்ள விடுங்க. அது உள்ள என்ட்ரி ஆகுறாரு பிரம்மதேவர். அவரு அப்படி ஷாக்கிங் ஆகுறாரு, பாக்குறதெல்லாம் ஷாக்கிங் ஆகுறாரு. ஏன்னா அவர் என்ன நினைச்சாரு, நம்ம தான் படைக்கும், அது பிரம்மர்லே நம்ம மட்டும்தான் ஒரு பிரம்மதேவர் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னே அவர் நினைச்சாரு பிரம்மதேவர் ஒண்ணுதான். உள்ள பொந்துன்னு பாக்குறாரு, 10 முகம் பிரம்மதேவர்,
100 முகம் பிரம்மதேவர், 1000 முக பிரம்மதேவர், இப்படி பல்லாயிரம் முகம் கொண்ட தலைகள் கொண்ட பிரம்மதேவர்கள் உள்ள இருக்காங்க. இத பார்த்து பிரம்மதேவர் திகச்சு போறாரு. அப்படியே பூணு குறுங்கி போயிட்டாரு. கையை கூப்பி அப்படியே, கிருஷ்ணா நீ மன்னிச்சிரு கிருஷ்ணா. அதாவது அதாவது பிரம்மதேவர்னா நான் மட்டும் நினைச்சேன், ஆனா இங்க வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது இத்தனை பிரம்மதேவர்கள் இருக்காங்களான்னு. பயந்துருவாரு அவரு. ஏன்னா பகவான படைப்புல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரம்மதேவர் படைச்சு வச்சிருக்காரு. அதாவது நம்ம மேனேஜ் பண்றது, இந்த பௌதிக உலகத்தை மேனேஜ் பண்றதுக்கு, உயிரினங்களை படைக்கிறதுக்கு வந்து படைக்கப்பட்ட பிரம்மதேவர் 4 முக பிரம்மதேவர், 4 ஹெட். அப்ப வந்து அப்ப அந்த பார்த்தோன்னா அவர் அப்போதான் தெரியும் அவருக்கு, நம்ம தவற நினைச்சுக்கிட்டோம், நம்ம மட்டும் தான் பிரம்மதேவர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணர் எல்லா பிரம்மதேவரும் படிச்சு வச்சிருக்க, அத்தனை முகம் கொண்ட பிரம்மதேவர் படிச்சிருக்காரு. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக அவர் வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ இது மூலமா நம்ம ஒரு கதை தெரிஞ்சுக்கலாம், ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்படி வந்து போயிட்டு இருக்கு. இந்த பிரம்ம விமோக லீலால வந்து பாத்தீங்கன்னா, பிரம்மதேவர் செஞ்ச இந்த செயல் அவருக்கே ஒரு அச்சத்தை மூட்டிருச்சு. அவருக்குள்ள ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பயம் வந்துருச்சு. இங்க நம்மளுக்கு இருக்கிற அதாவது இப்படி தன்னைத்தானே இடைக்குள்ள செல்வர்களாகவும் கட்டுக்கூட்டுல மாற தெரிஞ்ச பகவான் என்னைய மாத்திருக்க முடியுமே அவர் கொஞ்ச நேரத்திலே. அவரு அதாவது ஒரு நொடியில பிரம்மதேவர் தான் செஞ்சாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு டீட்டெயில். ஏன்னா அந்த பரமாத்மா உள்ளுக்கு இருக்காரு, அவர் தான் பிரம்மதேவர் தான் இந்த மாதிரி செய்யறாரு, அவருக்கு நம்ம பாடம் சொல்லித்தரணும்னு அந்த நிமிஷமே கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்கலாம், பிரம்மதேவரை தண்டிச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணவே இல்லை. பிரம்மதேவருக்கு தக்க பாடம் சொல்லித்தரணுக்காகவே அவரை என்னால எல்லாமே விரிவுங்கமா செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த பிரம்மதேவருக்கு அவருக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தார். அதுதான் அதாவது ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு சொல்ல வருது, தேனி பிரம்ம ஹிருதய கவியே முஷந்தி யஸ் சூர்யா. முஷந்தி யஸ் சூர்யா. முஷந்தி யஸ் சூர்யானா தேவர்களால் கூட உங்களை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்துல வியாசதேவர் பிரார்த்தனையில பாத்தீங்கன்னா, ஓம் நமோ பகதி வாசுதேவாய அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஸ்லோகம் சொல்லுவாரு. அதுல முஷந்தி யஸ் சூர்யா, அதாவது தேவர்களா இருக்கட்டும் அசுரர்களா இருக்கட்டும் யாராலும் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. அப்பதான் பிரம்ம சமயத்துல கிருஷ்ணர் இது பிரம்மதேவர் ஒரு வரி சொல்லுவார், ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அனாதி ஆதி குஞ்சு சர்வ காரணம். எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது இந்த கிருஷ்ணர் தான், கோவிந்தன் தான், முகுந்தன் தான் அப்படின்னு அழகு சொல்லுவாரு. அதுல இன்னொரு பிரம்ம சமயத்துல ஒரு விஷயம் இருக்கும், வேதேஷு துர்லபம் ஆதுர்லபம் ஆத்மாப்தம். அதாவது வேதத்தால கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது, ஆனா ஆத்மாத்மான பக்தி, தூய்மையான பக்தி, அந்த அன்பான பக்தியால கிருஷ்ணரை எளிதா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ இதுல கூட பத்திரம் புஷ்பம் பழம் தொய்யும் பக்தியா பிரேச்சாதி. பக்தியானா பக்தியுடன் ஒரு பூவோ ஒரு இலையோ ஒரு தண்ணீரோ கொஞ்சம் தண்ணீரோ ஒரு பூவோ ஒரு இலையோ ஒரு தண்ணீரோ பழமோ எனக்கு அன்போட பக்தியோட வச்சு அந்த ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவரு நம்ம கிட்ட கேட்கறதே அன்பு பக்தி தான். வேற எதுவும் நம்ம கிட்ட பெருசா தங்கமோ காசோ எவ்வளவு கோடிக்கணக்கு கொடுத்தாலும் அவரு வந்து செல்வம், அனைத்து செல்வம் இருக்குது. 6 ஐஸ்வர்யங்கள அவருக்கு செல்வம், எல்லையற்ற செல்வம் இருக்கு. இத்தனை 16 வைஃப், அவருக்கு 16,000 வைஃபுங்க இருந்தாங்க துவாரகையில. அத்தனை பேருக்கும் அத்தனை மாளிகை கட்டி கொடுத்தாரு, பேலஸ் கட்டி கொடுத்து அவங்கள எல்லாத்தையும் பராமரிச்சாரு. அப்படிப்பட்ட பகவானுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த காசு பணமும் அவருக்கு வந்து நிகராகாது. அவருக்கு வந்து இது, ஆனா அவர் என்ன சொல்றாரு, உங்ககிட்ட எதிர்பார்க்கறது பக்தியும் அன்பும். அப்ப அங்க இருக்கிற இடைக்கூட சிறுவர்கள் எல்லாமே அவ்வளவுக்கு ஆழமான அன்பு பக்தியும் வச்சனாலதான் கிருஷ்ணர் அவங்கள வந்து காப்பாற்ற முடிச்சு. அதாவது பிரம்மதேவரை அவரை வந்து மயக்கத்தை பண்ணி தான் வச்சாரு தவிர மித்தபடி அவர் வேற எதுவும் பண்ணல. சரி காணா போய் வச்சிருவோம், கிருஷ்ணர் என்னதான் பண்றாருன்னு அவர் வந்து அது பாக்குறதுக்காகவே அவர் அந்த மாதிரி பண்ணாரு. அப்படி பண்றப்பதான் கிருஷ்ணர் அவருக்கு நல்ல ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்னதான் பெரிய நம்ம படிப்பு படிச்சிருந்தாலும், என்னதான் பெரிய ஒரு ஞானமா இருந்தாலும், கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிறது வேத அந்த அந்த நம்ம இருக்கிற அந்த கல்வியால மட்டும் இல்லை, நம்ம செய்யக்கூடிய பக்தியால தான், சேவையால. அதான் சொன்னேன், கிருஷ்ணருக்கு சிறு சேவை செஞ்சாலும் கிருஷ்ணர் மறக்க மாட்டாரு, கிருஷ்ணர் மறக்கவே மாட்டாரு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் இவ்வளவு தூரம் செஞ்சேன், கிருஷ்ணர் ஞாபகம் வச்சிருப்பாரா,
கிருஷ்ணர் என்னை வந்து பார்த்துக்குவாரா அப்படின்னு நினைக்கிறோம். சிறு சேவை செஞ்சாலும் கிருஷ்ணர் உங்களை மறக்க மாட்டாரு, உங்களை வந்து விட மாட்டாரு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த நம்ம கூட மறந்துடுவோம். திடீர்னு கிருஷ்ணருக்கு வந்து நம்ம இந்த சேவை தான் செஞ்சோம், இது செஞ்சோம், நம்ம இது பண்ண அது பண்ணோம், நம்ம கூட மறந்துடலாம். கிருஷ்ணர் மூலியமாக நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம மறந்தோம். ஆனால் கிருஷ்ணர் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மறக்கவே மாட்டாரு. அதான் கிருஷ்ணருக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப வந்து இந்த மாதிரி பிரம்ம விவகார வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்தால பிரம்மதேவர் உணர்றாரு. அதோட அவர் வந்து அந்த மன்னிப்பு கேட்டு, நீ பாத்தீங்கன்னா என்னோட பிக்சர் பின்னாடி தான் நான் அந்த ப்ரொஃபைல் அந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் வச்சிருப்பேன், தெரியுதா தெரியல உங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் மண்டிட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்பேன். இந்த மாதிரி கிருஷ்ணா, நான் உன்னை வந்து நான் சாதாரண ஒரு சின்ன பையனை நினச்சிட்டேன், அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கன்றுக்குட்டிகளும் அந்த மாதிரி கூட எல்லா இடைக்கூட சிறுவர்களும் நம்பர்கள் எல்லாத்தையும் வந்து நான் வந்து திருடி வச்சிருந்தேன். ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ ஒரு சாக்ஷாத் புருஷோத்தமான முழுமுதல் கடவுள். நான் வந்து உன்னை விளையாட்டுக்காக நான் அப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு கிருஷ்ணா, மன்னிச்சிரு கிருஷ்ணா அப்படின்னு மன்னிப்பு கேட்டு பிறகு கிருஷ்ணர் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து அந்த எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுவார். இப்போ அந்த அளவுக்கு வந்து கிருஷ்ணனுடைய அந்த பவர் தெரியாம பிரம்மதேவர் இந்த மாதிரி பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அசுரர்களும் சரி தேவர்களும் சரி சில சமயம் வந்து அப்படிலாம் அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க இருக்கிற அந்த கொஞ்சம் இதை வச்சு வந்து அவங்க வந்து மறந்து போயிடுவாங்க. ஆனால் கிருஷ்ணர் மறக்கவே மாட்டாரு. கிருஷ்ணர் மறக்கவே மாட்டாரு. நிறைய விஷயங்களை வந்து உதாரணமாக பார்க்கலாம். இந்திரதேவன் சொன்ன மாதிரி இந்திரதேவன் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி மலையை கொடுத்து கிருஷ்ணர் வந்து நீ வந்து என்னை மதிக்கல, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நிறைய மலைகள் போய் 7 நாள் தொடர்ச்சி மழை பெய்ய வச்சு. ஆனால் கிருஷ்ணர் அவர் எல்லாத்தையும் காமிச்சாரு. பவர்த்தன மலையை தூக்கி அழகாக வச்சு எல்லா பிரஜாவாசிகளையும் அங்கே இருக்கிற பக்தர்களையும் அங்கே இருக்கிற மக்களையும் எல்லாத்தையும் காப்பாற்றிடுவார். இப்போ இந்திரதேவன் வந்து மன்னிப்பு கட்டுவார். அதே மாதிரி பிரம்மதேவரும் தன்னுடைய தவறு புரிஞ்சு அவர் வந்து மன்னிப்பு கேட்பார். அப்போ இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறப்ப கிருஷ்ணர் வந்து, ஆனால் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா அவருக்கு தக்க தண்டனை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து சொல்லி தந்த விஷயம் பாருங்க எப்படி இருந்துச்சுன்னா, அவர் உணர்ந்து அவரே மன்னிப்பு கேட்குறவங்க. அதாவது கிருஷ்ணர் அவரை அடிக்கல, கிருஷ்ணர் போட்டு அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணாங்க, அவர் வந்து ஏதாச்சும் அவர் வந்து என்ன பண்றது, பிரம்மதேவா அது கிருஷ்ணா நீ விட்டு கிருஷ்ணா அப்படின்னு ஓடி ஒளியில் அவரே உணர்ந்து தப்ப உணர்ந்து வந்தார். இதுதான் கிருஷ்ணா டீச்சிங். கிருஷ்ணர் வந்து அசுரர்களுக்கு ஒரு மாதிரியா பாடம் சொல்லி தருவாரு, தேவர்களுக்கு ஒரு மாதிரியா பாடம் சொல்லி தருவாரு. இந்த மாதிரி இது மூலியமா நம்ம வந்து அந்த பகவானை பத்தி கேட்க இப்ப இந்த கதைகள் மூலியமா நீங்க என்னன்னா, அதாவது ஒரு சொல்லு இருக்கு, நித்திய நவ நவா ஜனமான. அதாவது என்னன்னா, கிருஷ்ணரை பத்தி தொடர்ந்து இந்த மாதிரி கதைகளை கேட்க என்ன ஆகுனா, நம்ம மனசுல உள்ள கவலைகள், நம்ம மனசுல உள்ள அனார்த்தங்கள் நம்மளுக்கு கூட அழுக்குகள் அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகும். இன்னொன்று என்ன ஆகும்னா, நம்பிக்கை உண்டாகும். இப்போ நம்ம வந்து பிரம்மதேவர் இப்படி பண்ண ஒரு சீனை வந்து நம்ம இந்த மாதிரி கேட்குறோம், இப்பயும் கேட்பீங்க, அடுத்த வருஷம் கீதா ஜெயந்தி வரப்பையும் கேட்பீங்க. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் கேட்க அது என்ன ஆகுதுன்னா, பகவான் வந்து நம்ம மேல அந்த அவர் மேல இருக்கிற அந்த அன்பு அதிகமாகும், பாசம் அதிகமாகும், நம்பிக்கை அதிகமாகும். ஒவ்வொரு வாட்டி இந்த கதை கேட்குறப்ப, இதே கதை தான் பொன்னாடி கேட்டேன், ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இதே கதை தான் பொன்னாடி கேட்டேன், இந்த இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் எத்தனை பக்தர்கள் 10 வருஷம் 5 வருஷம் இதே கதைகளை கேட்க அவங்களுக்குள்ள ஒவ்வொரு இதா வரும். அதாவது யார் அதிகமா கிருஷ்ண கதைகளை கேட்குறாங்களோ அதிகமா அவங்களுக்குள்ள அந்த கிருஷ்ணருக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு கனெக்ஷன் வந்து இன்னும் இறுக்கமாகும். இன்னும் ஃபெய்த் ஸ்ரத்தான்னு சொல்லுவாங்களா, ஃபெய்த் நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். நம்பிக்கை மட்டும் இல்லை, அவங்க அந்த கதைகளை கேட்குற மொழியே அவங்ககிட்ட இருந்து இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அது வந்து ஒன்றா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களுக்கு வந்து உருவாகும். பக்தியில வந்து அவங்க அந்த கட்ட ஆரம்பத்துல வந்து அமைதியா இருந்திருக்கலாம், போவாங்க பகவத்கீதை படிப்பாங்க, பாகவதம் படிப்பாங்க, இப்படி போயிட்டு இருக்கும், சேவை செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி கிருஷ்ணனோட கதைகள் இந்த மாதிரி அவருடைய பாலியலிய கதைகளை கேட்கறப்ப, அது ஆரம்பத்தை சிறு வயசுல இருந்து செய்யக்கூடிய இந்த கதைகளை கேட்கறப்ப அவங்களுக்குள்ள அந்த அதிகமான ஒரு பாசம் ஏற்படும். உன்னுடைய பாவங்கள், அதாவது ஒரு தாயா இருக்கிறப்ப அதுக்கு ஒரு உதாரணம் அப்புறம் அதை சொல்லுவாரு. அதாவது என்னன்னா, வயிற்றுல வந்து குழந்தை பிரெக்னென்ட் இருக்கும்போது வயிற்றுல நம்மளும் ஒரு தாய் வீட்டில் இருந்தால் பிறந்து வளர்ந்தோம். இப்போ வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா வயசுல வந்து அந்த அம்மா அந்த வயிறுலாம் எத்துவேன்.
அதுக்காக அம்மா வந்து நீ ரோத்தத்தை அடிப்பாங்களா, இல்லை வந்து ஏய் சும்மா இருக்குன்னு சொல்லுவாங்களா? ஓ எத்திரையா, சரி சரி எத்தியா, நீ உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ பாட்டுக்கு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவாரசிகளும் கிருஷ்ணர் கருவுக்குள்ள அவர் வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம அது மாதிரி நம்ம ஏதாவது இது மாதிரி துன்பப்படுத்தும் போதோ இல்லை ஏதாவது கச்சேரி பண்ணும் போதோ தாய்க்கு அந்த தாய் எதுவும் பிள்ளையை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் இந்த மாதிரி ஜீவராசிகள் தன்னை மறந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் செய்யறப்ப அவர் அதுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பாடம் சொல்லித்தராது தவிர அவர் அந்த தண்டனையோ இல்லை அவர் வந்து சபிக்கிறதோ அது செய்ய மாட்டார். இந்த மாதிரி தான் ஒரு இந்த சீன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து இந்த குபேரன் சன்ஸ் 2 பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் ஒரு பெண்மணிகளுடையும் சட்டையெல்லாம் போடாங்க. இப்போ அந்த சீட்டு வந்து நாரதமுனி வருவார். நாரதமுனி வந்து பார்த்துட்டோன்னா என்ன எனக்கு மரியாதை கொடுக்கும். அங்குள்ள பெண்மணிகள்லாம் சட்டை எடுத்து போத்திட்டு ஓடிடுவாங்க. நாரதருக்கு ரொம்ப பெரும் முனிவர். அவர் வந்து என்னாச்சு, அவர் வராரு, அவர் வந்து இன்னைக்கு அவர் வராரு, அவர் மரியாதை கொடுத்தாங்கன்னா எல்லாம் ஓடிடுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த குபேரோட சன்ஸ் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, 2 பையன் இருப்பாங்க. அவங்க 2 பையன் என்ன பண்ணுறாங்க, போதையில் இருப்பாங்க, அல்கோல் குடிச்சிருப்பாங்க. இப்போ நாரதமுனி வந்தது கூட பார்க்காம மரியாதை இல்லாமல் நடந்துக்குவாங்க. நாரதமுனி சாபம் விட்டுருவாரு, நீ வந்து பூலோகத்தில் மரமாக போயிரு. 2 பேரும் அங்கே வந்து பூலோகத்தை மரமாக வந்துடுவாங்க. அது மரமாக வர்றப்ப அது காப்பாத்துறது யாரு, பகவான். உருளையில் கட்டி விட்டுருவாங்க. நேற்று கூட வந்து ரஜிவம்பருக்கு வந்து கதை சொல்லிப்பார்ல, தமோதர கதை. அதாவது யசோதம்மா வந்து பால் கொடுப்பாங்க. பால் கொடுத்துருக்கும் போது கிருஷ்ணவர் வந்து கோபித்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பால் ஊற்றிடும், பால் வந்து சுட வச்சு தந்திருக்கேன், அவங்களுக்கு தாய்பால் கொடுத்துட்டு இருப்பாங்க கிருஷ்ணருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணர் இறக்கி வச்சுட்டு ஓடிடுவாங்க. அங்கே பால் போட்டு அந்த கடுப்பில் என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் எல்லா வெண்ணையும் உடைச்சிருவாரு. அந்த அப்புறம் யசோதம்மா என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணா நீ இப்படி பண்ணிட்ட, உன்னை வந்து உரட்டி என்ன பண்ணுவோம், அடிக்கிறது ரோத்தா எடுத்து சுற்றி உரலில் கட்டி விட்டுருவாங்க. அந்த உரலை கட்டும்போது அந்த உரலை உருண்டி அந்த 2 மரத்தில் இடிச்சு போய் ஒத்துன்னு வந்து அந்த மரங்களை உழுவிட்டு அந்த குபேரனோட சன்ஸ் பிள்ளைங்க வந்து 2 பையன்களும் வந்து இறங்கி வந்துருவாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் பண்ணக்கூட அனைத்து லீலைகளும் ஒன்று அசுரத்தை பக்தர்களை அசுரத்திலிருந்து காப்பாத்துறாரு. இன்னொன்று வந்து டெமிகாட்ஸ் தேவர்களை செய்யக்கூடிய சிறு பிள்ளைகள் தவறுகளை அவர் வந்து மன்னிச்சு விடுறாரு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரம்மதேவர் அவர் பகவானால படைக்கப்பட்ட ஜீவராசி. அவரே கிருஷ்ணரை புரிஞ்சிக்காம இந்த செயலை அவர் செஞ்சார். என்னது, கன்றுக்குட்டிகளையும் கோபர்களையும் அவர் வந்து கடத்திட்டு போயிட்டு இந்த மாதிரி வச்சு அவர் வந்து ஒரு லீலை பண்ண பார்த்தாரு. ஆனால் கிருஷ்ணரே அவருக்கு வந்து ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போதான் அவர் ஒத்துக்கிட்டாரு, நீ சாக்ஷாத் புருஷோத்தமான முழுமுதல் கடவுள், சுப்ரீம் பர்சனாலிட்டி காட், எவ்ரிதிங் கேன் டூ. அவர்கிட்ட பவர், எல்லையற்ற பவர், என்ன வேணா செய்யலாம் அவர். அப்போ வந்து அதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, பிரம்ம விமோக லீலால வந்து பிரம்மரே பூரிச்சு போய் வியந்து பார்த்து ஒரு இது விஷயம் தான். அதாவது நம்ம இப்படி ஒரு செயல் செஞ்சு கிருஷ்ணரை வந்து ஒரு நம்ம என்ன பண்ணது, கிருஷ்ணருக்கு ஒரு வந்து பயமுறுத்தலாம் பார்த்தோம், ஒரு விஷயத்த என்ன அவரை வந்து அழுவ வைக்கலாம் பார்த்தோம். அவர் வந்து சொல்லி இப்போ திருடிட்டோன்னே நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்களா இருக்கோம், நம்ம கூட வந்து பிள்ளைங்க இப்போ நம்ம உதாரணம் வச்சுக்கலாம், இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்கும், நிறைய பேர் ஒரு இடத்துல விளையாடுறாங்க. விளையாண்டுக்கும் போது பந்து விழுந்துருச்சு வச்சுக்கலாம். அந்த பந்து எடுத்து ஒரு பிள்ளை போறாரு, ஒரு பிள்ளை போது ஒரு பையனை போறோம் வச்சுக்கலாம். எடுத்துட்டு வர்றப்ப அந்த பந்து எடுத்துட்டு வந்துட்டோன்னா இங்க விளையாண்டவங்க எல்லாம் காண போயிட்டாங்கன்னா எப்படி அழுவோம், பயந்துருவோம். இன்னும் இங்கதான் இருந்தாங்க, என் கூட விளையாடுறாங்க. அது வந்து சின்ன பிள்ளைங்களுடைய சுபாவம், அவங்க கேரக்டர் அந்த மாதிரி. ஆனா கிருஷ்ணன் அப்படியா, அவர் பார்க்க தான் சின்ன பையனா இருந்தாரு, 5 வயசு பையனா இருந்தாரு. அந்த சீன் நடக்கிறப்ப அந்த பிரம்மத்தை கண்டுகுட்டி தேடுறப்ப அவருக்கு 5 வயசு. அப்போ அந்த 5 வயசுல அவர் வந்து அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்த பார்க்குறப்ப அவர் அந்த மாதிரி செஞ்சோன்னா பிரம்மதேவர் ரொம்ப இதாகிட்டார். நான் தவறு பண்ணிட்டேனே, தவறு பண்ணி கிருஷ்ணர் வந்து மன்னிச்சு விட்டுட்டு ஓகே போயிட்டு வாங்க, இனிமேல் அந்த தவறு நான் செய்ய மாட்டேன்னு அவர் மன்னிப்பு கேட்டு போயிடுவார். ஸோ இது வந்து பிரம்மலிமாவிலிருந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா இது மூலிமா நம்ம ஏன் நம்ம அப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, பிரம்மதேவர் இந்த மாதிரி அவர் வந்து செஞ்சிட்டாரு. ஆனால் கிருஷ்ணர் அவர் சொல்லி கொடுத்த பாடம் பாருங்க எப்படி இருந்துச்சு, டீச்சிங் எப்படி இருந்துச்சு பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் கிருஷ்ணருக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசங்கள். அதாவது அசுரனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவருக்கு தெரியும், தேவர்களை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும். ஏன்னா அவர் படைச்ச ஜீவராசிகள், ஜீவாத்மா, அவருக்கு எப்படி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதாலதான் அவர் அழகா அந்த மாதிரி டீச்சிங் பண்ண, அவருக்கு அந்த பாடம் சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு பாடம் கத்தே கொடுத்தா அவனுக்கு பிரம்மதேவரன்னு அவர் அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாரு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து
அது இந்த விஷயம் மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு வந்து எல்லாமே புரிய வரும். கிருஷ்ணரோட கதைகள்ல கேட்க கேட்க நமக்கு வந்து ரொம்பவே அது என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணர் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்க கேட்க நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க கேட்கும் ஸ்மரணம் இருக்குல்ல, ஸ்மரணம் மூலியமாக கேட்டுட்டீங்க. இன்னைக்குள்ள இந்த கதை பிரம்ம விமோகலீலா, பிரம்மதேவர் இப்படி பண்ணிட்டாரு, கிருஷ்ணர் இப்படி பண்ணாரு, அதுக்கு திரும்பி பிரம்மதேவர் மன்னிப்பு கேட்டாரு, இதெல்லாம் கேட்கறோம்ல. இது கேட்கும் போது இந்த பழக்கம் இது பேர் தான் சிரவணம். நவபக்தி 9 விதமான பக்தியில ஸ்மரணம் ரொம்ப முக்கியம் கேட்க முடியுமா. அப்ப இந்த விஷயம் கேட்கறப்ப நம்ம வந்து கீர்த்தனம் பண்ணுவோம். கிருஷ்ணர் ஆமா, கிருஷ்ணர் இப்படி பண்ணாரு. இப்ப நான் பேசுனல இந்த கதையை வந்து நான் 1 மணி நேரம் பேசிருக்கேன்னா நீங்க இந்த கதையை ஒரு 10 நிமிஷத்துல வேற யார்கிட்ட சொல்லுவீங்க. இப்ப இந்த கதைகளை பேசுறப்ப அந்த கதைகள் மூலியமாக கிருஷ்ணருக்கும் நம்மளுக்கும் உறவுகள் அதிகமான அந்த கனெக்ஷன் ஏற்படுது. நம்மளும் கிருஷ்ணரும் நம்ம பகவான படிக்கப்பட்டதுதான். ஆனா மகாமாயா 2 மாயா இருக்காங்கல்ல, ஒண்ணு மகாமாயா, ஒண்ணு யோகமாயா. யோகமாயா ஆன்மீகத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க, உதவி செய்யறவங்க. மகாமாயா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறவங்க, தண்டனை கொடுக்குறவங்க. இவங்களால நம்ம வந்து மயங்கி போய் கிடக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் இங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி கதைகள் மூலியமாக நம்ம கேட்க 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 நம்ம திரும்பி மறந்து போன விஷயத்த திரும்பி ரீகனெக்ட் பண்றோம். ஒரிஜினல் நம்ம யாரு கிருஷ்ணர். இந்த மாதிரி லீலைகள் நம்ம கேட்கிறப்ப நமக்கும் கிருஷ்ணருக்கும் உண்டான தொடர்பு ஏறப்ப உண்மையான ஸ்வரூபம் நம்மளுடைய இது ஒரு ஐடென்டிஃபை அடையாளம் இருக்குல்ல. இப்ப நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கற்புங்கனாலும் இருக்குல்ல, கற்புங்கனால என்ன சொல்லுவாங்க, ஐடென்டிஃபை அடையாள அட்டை. இது நான் உண்மையா மலேசியாக்காரன் தான். 9 அது என்னது அடையாளம், அதாவது இந்த மலேசியாக்காரங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? எப்படி சொல்லுவோம்? எனக்கு நம்மளுக்கு இந்த அடையாளம் காட்டு இருக்கு. ஐயோ மலேசியன், எஸ் எனக்கு ஐசி இருக்கு, நான் மலேசியன் தான். அப்புறம் சிங்கப்பூர்னு கேட்டா ஐ எம் சிங்கப்பூரியன். நான் உண்மையா ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்காரங்க, நான் ஆஸ்திரேலியாக்காரங்க. எது வச்சு சொல்றோம்? அந்த ஒரு கார்டு கொடுத்தனால. அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு காட்டு இருக்கு. என்னன்னா நம்ம நம்ம வந்து ஜீவாத்மா. நம்மளுக்கு இந்த உடல் என்பது தற்காலிகம், டெம்பரவரி. ஆனா உண்மையான நம்மளுடைய இருப்பிடம் எது இது உண்மையான இடம். இப்போ நீங்க என்னதான் யுஎஸ்க்கு போனாலும், நீங்க என்னதான் ஆஸ்திரேலியா போனாலும், அமெரிக்கா இங்க எந்த நாடு போனாலும் நம்மள வந்து அடையாளம் படுத்திடுவாங்க. ஓ யூ ஹவ் கம் ஃப்ரம் மலேசியா, ஓகே யூ கம் ஃப்ரம் மலேசியா, மலேசியன் ரைட், ஐ யூ மலேசியன் ரைட். ஏன்னா பாஸ்போர்ட் மலேசியா பாஸ்போர்ட் இருக்கும், வெளியே போனா. அந்த மாதிரி உண்மையான நம்மளுடைய பாஸ்போர்ட் எது பார்த்தீங்கன்னா, நம்மளோட உண்மையான இடம் வீடு எது பார்த்தீங்கன்னா கோலோக பிருந்தாவனம். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒரிஜினலா நடந்த அந்த பிருந்தாவனத்தை லீலைய இங்க அவரை செய்யறாரு. எங்க செஞ்சாரு? டெல்லியில இருக்கிற பிருந்தாவனத்துல. இப்ப டெல்லியில ஒரு அதுக்கு தான் பௌம பிருந்தாவனம். பௌம பிருந்தாவனம்னா ஒரிஜினல், அதே ஒரிஜினலை இங்க அப்படியே காப்பி பண்ணி அப்படிங்க கொண்டு வந்தார். எதுக்குன்னா நம்மளை திரும்பி இந்த பிருந்தாவனை பார்த்து உண்மையான பிருந்தாவனத்துக்கு நம்ம போறதுக்காக அவர் செய்யக்கூடிய செயல் தான் அது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா, பகவான் கதைகள்ல கேட்க 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 அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உண்மையான பக்தி நம்மளுக்கு வருது, டேஸ்ட் கிடைக்குது. முக்கியமா ருச்சி, பக்தியுடைய ருச்சி எப்படின்னா கேட்கும் திறனாலதான் வருது. யாருமே கேட்டு பாருங்க, ஆச்சாரியர்கள் கேட்டு பாருங்க, சாதுகுரு வைஷ்ணவ கேட்டு பாருங்க. ஸ்வரணம் கேட்பது ரொம்ப ரொம்ப ஹரிகதா, பாகவதகதா, கிருஷ்ணா லீலா, இந்த மாதிரி விஷயங்களே நீங்க கேட்க கேட்க, காது கொடுத்து கேட்க, உங்களுக்குள்ள அந்த அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதனாலதான் இந்த மாதிரி கதைகள் நம்ம வந்து கிருஷ்ணர், இந்த கதைகள் வந்து போன வருஷம் கேட்டிருக்கலாம், அது போன வருஷம் கேட்டிருக்கலாம். ஆனா தினம் ஒவ்வொரு வாட்டியும் கேட்கறப்ப புதுசா தெரியும். கிருஷ்ணர் போனடி கேட்டோம், இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா இருக்க, இந்த கிருஷ்ணர் இந்த இதுல பேசுறது இதா இருக்க. இப்படி வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அது கிருஷ்ணரை வந்து அப்படியே வச்சுக்கணும். நம்ம எங்க சிந்தனை போற அதுலயே இருக்கும். அது கிருஷ்ணர் என்ன பண்றாரு, எல்லா லீலையும் அவர் கொண்டு வருது. பாலிலேருந்து கௌமாரம், சின்ன வயசுல இருந்து பெரிய இளை வயசுல இருந்து பெரிய இதழ் வரைக்கும் எல்லா லீலையும் பண்றாரு. எதுக்காக? நம்ம அவரை நினைக்கிறதுக்காக. இந்த நம்ம எல்லா லீலையும் கேட்குமா இல்லையா, அதுல ஏதாவது ஒரு லீலையாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே? கண்டிப்பா பிடிச்சிருக்கோம். எனக்கு வந்து இந்த மாதிரி பிரம்மர் தேடுறப்ப பிரம்மர் வந்து கன்றுக்குட்டிகளும் அவருடைய நண்பர்களையும் திருடி வைக்கிறப்ப கிருஷ்ணர் இந்த மாதிரி லீலை பண்ணாரு, இது பிடிச்சிருக்கலாம் சில பேருக்கு. சில பேருக்கு வந்து அந்த குபேரனோட சன்ஸ் அவங்க வந்து 2 பேரும் வந்து காப்பாத்தி விட்டாரு, அது பிடிச்சிருக்கலாம். யசோதமா ரோத்தம் எடுத்து விரட்டுவாங்கள, கம்பு எடுத்து அந்த தடி எடுத்து விரட்டுறப்ப கிருஷ்ணர் பயந்து ஓடினார, அது சீன் பிடிச்சிருக்கலாம். எல்லா இந்த மாதிரி அக்காசுரனை அடிச்சது பிடிச்சிருக்கலாம் சில பேருக்கு. பூதராம வதம் பண்ணாரு,
பூத்தனா வந்து தாய் ஸ்தானத்துல வந்தால, தாய் ஸ்தானத்துல வந்திருப்ப கிருஷ்ணர் அவருக்கு அந்த பால் ஊட்டும் போது அதுலேருந்து அது அவ்வளோ பெரிய உருவமாய் விழுந்து அது ஒரு தாய் பாக்கியம் கொடுத்தாரு. இந்த மாதிரி எல்லா கதைகளையும் நீங்க நினைக்கிற கிருஷ்ணரோட கொனை பண்ணி நினைக்கிறப்ப நம்மளுக்கும் கிருஷ்ணருக்கும் அந்த நெருங்கிய அந்த கனெக்ஷன் ஏற்படுது. ஸோ கிருஷ்ணருடைய கதைகள்ல தினந்தோறும் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ளான அந்த தொடர்பு இன்னும் நீடிக்கும். அப்ப ஸ்மரணத்துல வந்து கிருஷ்ணர் வந்துட்டாருன்னா ஸ்மரணம் கேட்க மூலியமாக ஸ்மரணம் கேட்பதன் மூலியமாக கீர்த்தனம் பண்றோம். கீர்த்தனம் வந்தோடனே விஷ்ணு ஸ்மரணம், அப்பதான் அவர் சிந்தனையில வருவார். அப்போ கிருஷ்ணர் சிந்தனையில வருதுன்னா அவருடைய லீலைகள் அதிகமாக கேட்கணும், அதிகமாக படிக்கணும். படிக்கிறது நம்ம குறைஞ்சாலும் இந்த மாதிரி இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி வரப்போகுது அப்படின்ற விஷயத்துல நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு வரோம். அப்போ கிருஷ்ணர் பிறக்க போறாரு. அப்போ கிருஷ்ணர் நம்ம வந்து அந்த பிறக்கிறது நம்ம கொண்டாடுறப்ப கிருஷ்ணர் என்னென்ன லீலைகளை பண்ணாரு அப்படின்ற விஷயத்த நம்ம இது மூலியமா கேட்குறப்ப ஒவ்வொரு வருஷமும் புதுசா நம்மளுக்கு இருக்கும். அதனாலதான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்குறப்ப நம்மளுக்கு உண்டான அந்த டேஸ்ட் கிடைக்குது. அந்த பிரம்மதேவர் பண்ணியிருக்காரா, கிருஷ்ணர் இப்படி பண்ணாரா, கிருஷ்ணர் இவ்வளவு உருவாகி போனாரா, இப்போ அவர் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர், இது மூலியமா நம்ம வந்து அது வந்து தெரிஞ்சுக்க முடியும். பிரம்மதேவர் அவர் என்ன நினைச்சாரு, நான் படைக்கும் தொழில் இருக்கு என்கிட்ட, படைக்கும் தொழில் மும்மூர்த்திகளை நானும் ஒரு முக்கியமான ஒரு மூர்த்தி, எனக்கு இருக்கிற சக்தியை வச்சு நான் என்ன வேணா படலாம் நினைக்கிற போது கிருஷ்ணர் பாடம் பண்றாரு. இந்த சிறு சக்தி உனக்கு குடிச்சதுக்கே இப்படியா, அப்போ நான் கொடுத்தவன் எனக்கு எப்படி இருக்கும். ஏன்னா பிரம்மதேவர் படைக்கிறாரு, ஆனா அந்த படைக்கிற சக்தி யார் கொடுத்தா, கிருஷ்ணர் தான் கொடுத்தாரு. கிருஷ்ணரே உருவாயிட்டார, கிருஷ்ணரே உடனே அந்த அந்த கன்றுக்குட்டிகளாகவும் அந்த இடைக்குல சிறுகளாகவும் ஆகும்போது பிரம்மதேவரை பற்றி திகைச்சு போயிட்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம கற்றுக்கூடிய விஷயம். ரொம்ப படிச்சிருந்தோ இல்லை ரொம்ப ஞானம் இருந்தோ நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டோம், எல்லாரும் மிஞ்சிட்ட மாதிரி இருக்கு நினச்சிக்கிறோம். ஆனால் கிருஷ்ணருக்கு நிகராக யாரும் ஆக முடியாதுன்றது இந்த கதை மூலிமா தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த பிரம்ம விமோக லீலா. பிரம்மாவையே வசப்படுத்தின மயங்கிய அவர் வந்து ஷாக்கிங் ஆகின ஒரு சீன்னா இந்த சீன் தான். பிரம்மதேவருக்கு ஒரு பெரிய ஒரு பாடம். இதுக்கப்புறம் பிரம்மதேவர் எந்த ஒரு இந்த ஒரு சம்பவம் அவர் பண்ணலை. ஏன்னா இது மூலிமா அவர் நல்ல ஒரு பாடம் கற்றுக்கிட்டாரு. இது மூலிமா அவர் நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாரு. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், சுப்ரீம் பெர்சன்ட்டுக்கு ஓட்டிட்டு அவர் ஒத்துக்கிட்டு பிறகு அவர் வந்து திரும்பி அவரே விட்டு போயிட்டு, கிருஷ்ணா நீ மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் உன் சாட்சாத் உன்னோட சேவையில் மட்டும்தான் இருப்பேன், நானே நீ கொடுத்த கட்டளைப்படி தான் நான் பின்பற்றுவேன், இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேங்குமே அவரே சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரம்ம விமோக லீலா, பிரம்மரை வியந்த போய் குழம்பி போன ஒரு லீலா தான் இது. ஆனால் அவருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவருக்கு தெளிவு அடைஞ்சோடனே அவருக்கு மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய பழைய இதுக்கே அவர் வந்து வந்துட்டார். அவரோட வேலை என்னது, கிருஷ்ணர் இன்ட்ராக்ஷன் படி படிக்கும் தொழில் வைப்போம், அது பாட்டுக்கு செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு போவோம், இந்த மாதிரிலாம் நம்ம இனிமேல் செய்யக்கூடாதுன்னு உணர்ந்து தப்பு உணர்ந்து அவர் இதுலேருந்து திரும்பியும் அவருடைய அன்னப்பறவை வாகனத்தில் ஏறி கிளம்பிக்கணும். சரியா? ஓகே, அற்புதமான இன்னைக்கு இந்த 6ஆவது நாள் இருந்து கிருஷ்ணருடைய கதைகள், கிருஷ்ண லீலாமிருத அமிர்த கதை மூலியமா ஏற்பாடு மூலியமா கோபால் கிருஷ்ணா நமாட்டா சார்பில் நானும் இந்த வேலையில நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னே 5 நாளும் பக்தர்கள் சிறப்பாக பேசினாங்க. இதுக்கப்புறமும் நாளைக்கும் இன்னும் சிறப்பாக கண்டினியூ 25 வரைக்கும் கண்டினியூ பேசுவாங்க. கண்ணாடிக்கு வாங்க 8 முதல் 9 வரை கண்டிப்பாக எல்லாரும் ஜாயின் பண்ணணும். ஸோ ஓகே, ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி இருக்கா இந்த பிரம்ம விமோக லீலால?